ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மை நேம் இஸ் ரீதா. ஜோக்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு அதெல்லாம் வீடியோக்களை போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கண்டென்ட் என்னென்னா, பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பிகினர் யூடியூப்னா ஸ்டார்டிங் ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அது ஓகே. அதுக்கு அடுத்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ போடுறீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட் சும்மா ரெடியாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு இதான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்த இது நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு இல்லை நீங்களே சொந்தமாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சொந்தமாக சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது எடிட்டிங் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டான ஆப்பு, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகேவா? இதோட டிப்ஸ் இதுதான். செகண்ட் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணப்போ தம்ப்நெயில் வச்சுக்கோங்க. மெயினாக தம்ப்நெயில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் பேனர் வைங்க. மெயினாக உங்கள் சேனலுக்கு பேனர் வைக்கணும். என்னோடய சேனலுக்கு பேனர் இருக்குல்ல, அதே மாதிரி பேனர் வைங்க. அதே மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. என்னோட பார்த்து காப்பி பண்ணதையும் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. ஓகேங்களா? சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுவும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ புதுசாக யூடியூப்பில் ஒரு அப்டேட் வந்துருக்கு. 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே லைவ் பண்ணலான்னு. ஓகேங்களா? ஓகேங்களா? அதான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்ஸ் போடுங்க. நம்ம வீடியோ பக்கத்தில் கீழே ஹேஷ்டேக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஹேஷ் மாதிரி போட்டு இந்த மாதிரி இந்த கண்டென்ட் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ், மெயினாக கீவேர்ட்ஸ் 15 கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், போடுங்க. ஓகேங்களா? இது ஒரு யூஸ் ஆகும். ஏன் ஹேஷ்டேக்ஸ் போட சொல்கிறேன்னா, நம்ம யாராச்சும் நம்ம வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ தான் முதல்ல போய் நிற்கும், சஜஷன் போகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஷார்ட் வீடியோ தான் இது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் என்ன சொல்லணும்னா, கண்டென்ட் பற்றி சொல்ல போகிறேன். என்னென்ன கண்டென்ட்டு போடலான்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு பிகினர் யூடியூபர்ஸ் சொல்ல போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் போட போகிறேன் நான். கண்டென்ட்டை பற்றி என்னென்ன கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு போட போகிறேன். பி வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.